போய் முடக்கும். யாரு சொல்லுதா? ஆச்சி சொல்லுதா? சொன்னால அதுக்கப்புறமா ஆச்சி சொல்லிட்டு வெட்டுக்குன்னு கோவத்துல இந்த பக்கமும் முகத்தை திரும்பி படுப்பாள்ல. தாத்தாக்கு தாடி முடிய பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரி ஏன் என்னைய சொல்லிட்டு உனக்கு ஆசை இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு தாத்தா எந்திரிச்சு நிக்காரு. நம்ம தாத்தா தாடி முடியல ஆச்சு ஊஞ்சல் ஆடுதான். ஏன் தெரியுமானே? தாத்தா இருக்காரு 7.5 அடிக்கு, ஆச்சு எத்தனை அடி இருக்கா? 3 அடி தான். 3 அடிக்கு 2 இன்ச்சு கம்மி. அதுலயும் கம்மியா? ஒரு ஸ்டூலை எந்நேரமும் கையில வச்சிருப்பா. தாத்தா கிட்ட பேசணும்னா இப்படி அண்ணாற முடியாதுல்ல, ஸ்டூலை போட்டு யாரு நின்று பேசிக்கிடுவா. ஸ்டூலை தூக்கிட்டு மறுபடியும் போயிருவோம். என்ன செய்ய, தாத்தாக்கு வலியோ தாங்க முடியல. யாரு செய்த வேலைன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம கண்ணன் மாயவன் செய்த லீலை தானே. குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சது மாதிரி ஆச்சியை தூக்கி இடுப்புல வைக்காரு. இடுப்புல வச்சுட்டு கோபிமார்கள் எல்லாம் கூடி கூடி பேசுதாங்க. இப்படியே விட்டுக்கிட்டதோன்னு வையன், உரிப்பானையில வெண்ணெய் வைக்கிறதுக்கு நீதம் கிடையாது. என்ன அதனால வாங்கடி நம்ம எல்லாரும் போவோம். அசோதையிட்ட போய் அவன் மக லட்சணம் என்னன்னு சொல்லுவோம். பரவாயில்ல, அந்த பால் பானையை நம்ம உரிப்பானையில போட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க. பழகன பானை கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதான் அது பழகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா, அதனால வாங்கடி அசோதையிட்ட போவோம். இன்னைக்கு போய் அம்மாட்ட போய் ஆவலாய் சொல்லிட்டு வருவோம் என்ற 1000 வீட்டு கோபிமார்கள் எல்லாம் வருகிறார்கள். எங்கய்யா வருகிறார்கள்? அசோதை அரண்மனை வாசலிலே நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பாலன் கோபாலன் செய்தியை பகலக்கல மணி பாலன் கோபாலன் செய்தியை செய்யாதவன் கிட்டு மாட்டையும் தட்டிமையாதவன் கேட்டு பார்த்துமை கிருபை செய்யாதவன் கிட்டு மாட்டையும் தட்டிமையாதவன் பாட்டுக்கள் பாடிய பஞ்சம தூதரை பத்தினிமார்களை எப்படி செய்தவன் பால் பொன்னுரையில் ஏறிய நின்றவன் அன்று வெண்ணை அடங்கலம் தின்றவன் ஆடிய பொன்னுரையில் ஏறிய நின்றவன் பாட்டுக்கள் பாடிய பஞ்சம தூதரை பத்தினிமார்களை எப்படி செய்தவன் பாலன் என்று 1000 வீட்டு கோபிமார்கள் எல்லாம் அசோதையை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்கள்? புத்திமதி சொல்லு சொல்லம்மா, புத்திமதி சொல்லு சொல்லம்மா, அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா. சொல்லு சொல்லம்மா,
கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா துஷ்டகன் பிறந்த நாளில் மட்டும் அறியாதை இல்லை துஷ்டகன் பிறந்த நாளில் மட்டும் அறியாதை இல்லை கட்டிய உரி சட்டியில வெண்ண வைக்க நீதமில்லை கட்டிய உரி சட்டியில வெண்ண வைக்க நீதமில்லை புத்திமதி சொல்லு சொல்லம்மா சோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா யசோதா உன் மகன் கிருஷ்ணனுக்கு நீ புத்திமதி சொல்லாவிட்டால் பெரும் பொல்லாப்பு வந்து சேரும். அப்படியா மகன் என்ன தவறு செஞ்சா நான் புத்திமதி சொல்றது? உன் மகன் தவறு செய்ததற்கு அடையாளமாக இதோ இந்த தாத்தாவையும் ஆட்சியும் பாரு. என்ன இருக்கு பாத்தியா? ஆமா முடிச்சு கிடக்கு. யாரு போட்ட முடிச்சு இது? இது யார் போட்ட முடிச்சு? உன் மகன் ஆஹா கண்ணன் போட்ட முடிச்சு. இருக்கவே இருக்காது. இருக்காதா? இங்க பாரு. என்ன? என் வீட்டுல வந்து பாரு. என்னாச்சு? உரி களையங்கள் எல்லாம் உடைச்சு போட்டிருக்கான். இல்ல ஓடு படுத்துதானே படட்டும். கொஞ்சம் நெஞ்சமா படுத்துறான். பழகின பானைகள் எல்லாம் உடைச்சு போட்டுட்டான். உடைச்சிட்டான். உன் மகன் கிருஷ்ணனுக்கு புத்தி சொல்லி வீட்டோட உன் மகனை அடக்கி வை. ஆமா வீட்டுல தானே இருக்கா இப்பமா? அதானே. அப்பதான் யசோதை சொல்லுதா, இத பாருங்க, என் மகனை பற்றி நீங்க சொல்லக்கூடிய அத்தனைக்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? என்ன சாட்சி, என்ன ஆதாரம் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஆதாரத்தோட சாட்சியோட சொல்லுங்க, நான் இப்பவே நம்புறேன். என் மகனை கூப்பிட்டு உங்க கண்ணு முன்னால நான் கண்டிக்கிறேன். காட்டு பாப்போம். உங்க மகனை கூப்பிட்டு கேளு எங்க வீட்டுக்கு வந்தானா வரலையான்ட்டு. நீங்க என்ன சாட்சி வச்சிருக்கீங்க முதல்ல? சாட்சியா? நான் என்ன சாட்சி? என் மகன் உன் வீட்டுக்கு வந்தாம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உன் மகனை தானே, உன் மகனை அங்க நான் கல்லூரில கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். அதானே காட்டுதே. அப்பதான் இந்த கோபிமார்கள் சொல்ற ஆதாரத்தோட வந்தா என்கிட்ட வந்து பேசு, இல்லைன்னா அங்க வராத. ஆதார கார்டு வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அவ சொல்லும் போது இந்த 1000 வீட்டு கோபிமார்கள் ஆதாரம் தானே வேணும். அடுத்து உன் மகன் வராம இருக்க போறதும் கிடையாது. பால் தயிர் வெண்ணெய்களை திருடாம இருக்க போறதும் கிடையாது. அவன் சேட்டைய குறைக்க போறதும் கிடையாது. அப்ப வர ஆதாரத்தோட உன் வீட்டுக்கு என்று கோபிமார்கள் என்ன சொல்லுகிறார்? வரட்டும் வரட்டும் அந்த வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் பிடித்தே வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் பிடித்தே கன்றுகள் கட்டும் தும்பால் கண்ணனை தான் கன்றுகள் கட்டும் தும்பால் கண்ணனை தான் கல்லுரலில் கட்டியே வைப்போ கோபாலனை தான்
யசோதா ஓ மகன் வரட்டும் வரட்டும் வந்த இடத்திலேயே விடுச்சு கன்றுகள் கட்டக்கூடிய கயிறை கொண்டு ஓ மகனை கல்லூரல்ல கட்டி வச்சுட்டு வந்து வாங்கிட்டு ஆவலாதிக்க என்று கோபிமார்கள் அசோதை இடத்திலே சொல்லிவிட்டு நடந்தவர் போகும் முன்னே நடந்தவர் போகும் முன்னே நவநீத கோபால படர்ந்த ஆடைவது நடந்தவர் போகும் முன்னே நவநீத கோபால படர்ந்த ஆடையை ஒதுக்கி காய்ச்சின பால் குடித்தான் கடைந்ததோர் மோர் குடித்தான் காய்ச்சின பால் குடித்தான் கடைந்ததோர் மோர் குடித்தான் அடங்களும் தானே உண்டான் கோபால கிருஷ்ணன் அடங்களும் தானே உண்டான் பானை ஊரண்ட சத்தம் பானை ஊரண்ட சத்தம் பாடியில் வாழுகின்ற பத்தினிமார்கள் கேட்டு பானை ஊரண்ட சத்தம் பானை ஊரண்ட பாடியில் வாழுகின்ற பத்தினிமார்கள் கேட்டு பூனை ஊருட்டி ஏதோ போய் பார்ப்போம் என்று சொல்லி பூனை ஊருட்டி ஏதோ போய் பார்ப்போம் என்று சொல்லி பளிச்சென்று மிந்தியை தொட்டார் கோபால கிருஷ்ணன் பளிச்சென்று மிந்தியை தொட்டார் கள்ளன் என்ற சத்தம் கள்ளன் கள்ளன் என்ற சத்தம் கணவன்மார் காதில் கேட்டு கதவையும் தான் திறந்து கள்ளன் கள்ளன் என்ற சத்தம் கணவன்மார் காதில் கேட்டு கதவையும் தான் திறந்து கன்றிகள் கட்டும் தும்பால் கண்ணனை தான் பிடித்து கன்றிகள் கட்டும் தும்பால் கண்ணனை தான் பிடித்து கல்லூரலி
பிடித்து கல் உரல்ல கட்டி போட்டுட்டு கோபிமார்கள் எல்லோரும் அங்கிருந்து வாங்கடி, இன்னைக்கு போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 1000 வீட்டு கோபிமார்கள் ஒன்று கூடி அசோத இடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்? பாலனை எங்கை அம்மா, அசோதை உன் பாலனை எங்கை அம்மா, பாலனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, பாலனை எங்க